ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு முட்டையை ஃபஸ்ட்டு மசால் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு பற்ற வச்சு இதில் முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ இதில் முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. லைட்டாக ஃப்ரை பண்ண போதும் அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். நம்ம குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றணும். இப்போ இதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஃபஸ்ட்டு போடணும். அடுத்தது வெங்காயத்தை போடணும். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது நல்லா பொன்னிறமாக வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா சிவப்பு கலரில் வரணும். அப்போ தான் கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ மசாலெல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி, அடுத்து மிளகாப்பொடி, மிளகாய்ப்பொடி, அடுத்து மல்லிப்பொடி போட்டுக்கலாம். சிக்கன், மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. தயிர் சேர்த்துருவோம். இப்போ தயிர் ஊற்றுறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அரிசியை போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கோம். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். அதை நல்லா கிண்டிட்டு உப்பு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சுட்டு இறக்கிடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வந்தோடனே இறக்கிடலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மசால் பரட்டி வச்ச முட்டையை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் முட்டையை போடுறோம். இப்போ வறுத்து வச்ச முட்டையை போடுறோம். மசால் தடவி வச்சு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து பிரியாணியில் போட்டுடலாம். இப்போ நெய் சூடாகிடுச்சு. முந்திரி பருப்பு போட்டுடலாம். அது பிரியாணியில் கொட்டிடலாம். சுவையான முட்டை பிரியாணி ரெடி.